தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 20 வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது மன்றாட்டு. இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கை ஆக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்பிடிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 22 அதிகாரம் 8 முதல் 9 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. பாத்திமாவின் அன்னை மரியாள் தனது மாசற்ற இதயத்தை 3 இடையர் சிறுவர்களுக்கு வெளிப்படுத்திய போது அந்த பக்தி மேலும் உலகம் முழுவதும் பரவியது. அவள் அவர்களுக்கு தோன்றிய போது மரியாளுக்கு எதிராக செய்யப்பட்ட பல பாவங்களை குறிக்கும் வகையில் அவளுடைய மாசற்ற இதயம் முட்களால் சூழப்பட்டிருப்பதை கண்டார்கள். தனது மாசற்ற இதயத்திற்கு எதிரான நிந்தனைகள் மற்றும் கொடுமைகளுக்காக மாதத்தின் முதல் சனிக்கிழமையன்று பரிகார நற்கருணைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், திருச்சபையிலும் உலகம் முழுவதிலும் எதிர்கால பேரழிவுகள் தடுக்கப்படுவதற்காக ரஷ்யாவை தனது மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அன்னை மரியாள் கேட்டுக்கொண்டார். இந்த அர்ப்பணம் புனித 2ஆம் யோவான் பவுலால் நிறைவேற்றப்பட்டது. பாத்திமாவின் இளைய தரிசனக்காரர்களான பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தா மார்டோ ஆகிய இருவரும் அத்தரிசனங்களின் 100வது ஆண்டு விழாவின் போது, அதாவது 2017 கத்தோலிக்க திரு அவையால் புனிதர்களாக உயர்த்தப்பட்டனர். 1982 பாத்திமா அன்னையின் முதல் தரிசனம் நிகழ்ந்து 65 ஆண்டுகளுக்கு பிறகு புனித 2ஆம் ஜான் பால் போர்ச்சுகலின் புனித பாத்திமாவில் உள்ள திருத்தலத்தில் ஒரு மறையுரையாற்றினார். அதில் தவத்திற்கும் மனமாற்றத்திற்கும் வழிவகுக்கும் அன்னையின் அழைப்பையும், பாத்திமாவில் எதிரொலித்த மரியாவின் இதயத்தின் ஆவேசமான வேண்டுகோளையும் மீண்டும் நடுக்கத்துடன் வாசித்து கொண்டே கடவுளின் மகனின் தாயின் முன் தன்னை அர்ப்பணித்ததாக அவர் மக்கள் மத்தியிலே எடுத்து கூறினார். எத்தனை மக்களும் சமூகங்களும் எத்தனை கிறிஸ்தவர்களும் பாத்திமாவின் செய்தியில் சுட்டி காட்டப்பட்ட திசைக்கு நேர் எதிரான திசையில் சென்று கொண்டிருக்கின்றன என்பதை குறித்து மிகுந்த கவலையை அவர் வெளிப்படுத்தினார். தன் இதயத்தில் நடுக்கத்துடன் பாத்திமாவின் செய்தியை மீண்டும் மீண்டும் வாசிப்பதாக அவர் விளக்கி கூறினார். அவர் மேலும் இவ்வாறு தொடர்ந்தார். பாவம் உலகில் தன்னை உறுதியாக நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. மேலும் மனிதர்களின் சித்தாந்தங்கள், எண்ணங்கள் மற்றும் திட்டங்களில் கடவுளை மறுப்பது பரவலாகிவிட்டது என்று மனதுருகி மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு தொடர்ந்து பாவிகள் மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தைகளின் மூலம் திருச்சபையின் இன்றைய பணியை ஆழப்படுத்த இன்று அழைப்பு விடுத்தார். மறைந்த திருத்தந்தையின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இன்றைய நாளிலே பாவிகள் மனமாற்றத்திற்காகவும் பரிகாரத்திற்காகவும் நம்முடைய இதயங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவோம். ஆண்டவருடைய அன்பினால் இந்த ஆன்மாக்கள் ரட்சிக்கப்படவும், நம்மோடு உடன் வாழ்கிற சகோதர சகோதரிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் அரணான இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது மேலான அன்புக்காக, இரக்கத்திற்காக, அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோரைச் சுற்றி அவருடைய காவல் தூதர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள் என்று திருப்பாடலிலே நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்வின் கடினமான பாதைகளை கடந்து செல்லும் வேளையிலே நீரே உம்முடைய காவல் தூதர்களை எங்களுக்காக அனுப்பி எங்கள் கால் கல்லின் மேல் மோதாதபடியும் எந்த விபத்துக்களும் ஆபத்துக்களும் நோய் நொடிகளும் இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளும் எங்கள் வாழ்வில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்காதபடி நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். உம்மை நம்பி வாழுகிற மனிதர்களை நீர் எப்போதும் அவமானத்திற்கும் வெட்கத்திற்கும் ஆளாக்க மாட்டீர் என்பதை அறிக்கையிட்டு இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க இருக்கும் மனிதர்கள், நாங்கள் ஏறெடுக்கின்ற முயற்சிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிகழ்வுகள் அனைத்திலும் உம்மிடத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். நீரே எங்கள் பாதைகளை ஆயத்தப்படுத்துவீராக. நாங்கள் சரியான பாதையில் செல்ல தூய ஆவியின் வழிநடத்தலையும் தேர்ந்து தெளிந்து சரியான பாதையை தீர்மானிக்கின்ற திடமான உள்ளத்தையும் உதட்டினில் புகழ்ந்து உள்ளத்தில் துரோகம் நினைக்கும் மனிதர்களின் உறவுகளை விடுத்து தெய்வ பயத்தோடு நன்மையானதை செய்யும் மனிதர்களின் உறவு நிலையில் இணைந்து என்றும் மகிழ்ந்து வாழ அருள் தாரும். தூய்மையை நேசித்து உண்மையை வாசித்து நேர்மையாய் வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த எம் பிள்ளைகளுக்கு எதிர்கால தலைமுறைகளுக்கு கற்றுத்தாரும். உலக மாய கவர்ச்சிகளிலிருந்து, உலகத்தினுடைய தீமையின் எண்ணங்களிலிருந்து, சாத்தானினுடைய அவனுடைய மாய வித்தைகளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படவும் உண்மை வாழ்வை இறைவனில் கண்டுகொள்ளவும் கரைகளை களைந்து பாவத்தை துறந்து பரமனின் பாதம் பணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். பாவத்தை குறித்த எச்சரிக்கையோடும் பரிசுத்தத்தை குறித்த ஆவலோடும் நாங்கள் என்றும் உமது சன்னிதானத்தில் இருந்து உமது வாழ்வை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.